ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல வேலைக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க வார்த்தையினால் திருப்தியாய் அனுப்புவீராக. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய மன்னாவினால் போஷிப்பீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவர் ஆண்டவரே, வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு, ஆவியானவர் தாவீதிற்குள் எப்படி செயல்பட்டார். ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆவியானவர் நம்ம ஒவ்வொருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம் சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதுடைய ஒரு வாஞ்சை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரிடத்துல ஒரு ஜெபம் பண்றார். இன்றைக்கு வேதத்துல அநேக ஜெபங்களை பார்க்கிறோம். யாபேசின் ஜெபத்தை பார்க்கிறோம். தாவீது ஆண்டவர் கூட நமக்கு ஒரு மாதிரியான ஒரு ஜெபத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீதுடைய வாஞ்சை, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். உங்களுக்கும் எனக்கும் கூட இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும். ஆமென். ஆண்டவர் எவ்வளோ பெரிய ராஜாவாய் தாவீது இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு ஒரு நாளும் பிரியலை. ஆமென். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை இன்பங்கள் வந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விட்டு பிரிந்ததா வேதத்துல நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் தாவீதை குறித்து சாட்சி சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டே, எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அதே இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி சொல்வாரானால் என்ன சாட்சியை சொல்லுவார்? ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் குறித்து பல சாட்சிகளை சொல்றோம்ல. ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், எனக்கு இவ்வளோ நன்மைகளை செய்தார், என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்லுங்கன்னா டெஃபினட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்திருப்பார். ஆனால் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். அப்போ உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் பெற்ற அனுபவம் இருக்கிறது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை பெறாம இருக்கிறீங்க? தயவு செய்து ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆமென். தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்நாள் பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் வந்து அந்நாள் முதற்கொண்டு, அப்போ எப்போ சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நாள் முதற்கொண்டு தாவீதின் மேல் ஆவியானவர் இறங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப ஆவியானவர் உள்ள வந்த பிறகு தாவீதினுடைய வாழ்க்கையில ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் அப்படிங்கிறதுல ஒரு 5 பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் 6 பாயிண்ட் பார்க்க போகிறோம். ஆவியானவர் தாவீதுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் செயல்பட்டார், தாவீதை ஆண்டவர் ஏன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னாரு, என் சித்தத்தைப்படியெல்லாம் செய்வான் ஏன் சொன்னாரு அப்படின்னு பார்க்க போறோம். ஆவியானவர் தாவீதிற்குள் எப்படி செயல்பட்டார். முதலாவது காரியம் உண்மை. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது முதல்ல நமக்கு உண்மையை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மையுள்ள ஒரு இருதயத்தை ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நமக்கு உண்மையை கொடுப்பார். ஆமென். பாருங்க, நீதிமொழிகள் 28:20 சொல்லப்பட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். இல்லை, பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். கொஞ்சம் இல்லை, இவ்வளவுதான், இந்த குவான்டிட்டி தான் இல்லை, நோ மெஷர்மெண்ட். என்ன சொல்லுது? பரிபூர்ண பெர்ஃபெக்ட்
பிளெஸ்ஸிங்ஸ். ஹalleluya. பாருங்க இந்த உண்மை எப்படி தாவீதுக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம். அதே பாருங்க எபேசியர் இல்ல நீ மரண பரியந்தும் உண்மையாயிரு. வெளிப்படுத்தல் 2:10. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹalleluya. அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு மாத்திரம் உண்மை அல்ல, ஏதோ ஒரு கொஞ்ச காலம், ஒரு 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் அல்ல, மரண பரியந்தம். ஆமென். ஹalleluya. மரண முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. அப்போ இந்த ஆவியானவர் அவனுக்குள்ள வந்த பிறகு அவனுக்குள்ள ஒரு உண்மை வந்து ஆவியானவர் அவனுக்குள்ள வைக்கிறார். என்ன பார்க்கலாம்? 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். ஹalleluya. 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 பாருங்க உண்மை. பாருங்க, ஆடு மேய்க்கிற இந்த தாவீது ஒருவேளை அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தோம்னா, ஆடு வந்து ஒரு பெரிய பொருட்டா வந்து கிடையாது இல்லையா? ஆடையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணும் போது ஆடு ஒன்றும் இல்லை. அப்போ அவன் ஒரு ஆடை மேய்ச்சிருக்க மாட்டான், பல ஆயிரக்கணக்கோ 500 தெரியாது. ஆனால் ஆடை மேய்க்கும் பொழுது அவங்களுடைய அப்பாவுடைய ஆட்டை பாதுகாக்கிறதுல உண்மையா இருந்தான். ஹalleluya. இன்னைக்கு உண்மையை பார்க்க முடியுதா? பாருங்க, யூடியூப் எடுத்தாலும் அல்லது ஃபேஸ்புக், எந்த ஒரு சோஷியல் மீடியா எடுத்தாலும் உண்மை இல்லாத தன்மையை பார்க்குறோம். ஆமென். கணவன் மனைவிக்கு உண்மை இல்லை, மனைவி அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மை இல்லை, தாய் கூட தன் பிள்ளைய விஷம் வச்சு என்ன பண்றா? தன்னோட சுய இன்பத்துக்காக உண்மை இல்லாமல் அந்த பிள்ளைகள் என்ன தைரியமாக தான் அந்த பிள்ளைகள் பால் குடிச்சிருக்கோம்ல, அம்மா எனக்கு நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த ஒரு உண்மையா எங்க அம்மா எனக்கு தப்பு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த குழந்தைங்க பால் குடிச்சிருக்கோம். அந்த பாலிலே விஷத்தை கலந்து பிள்ளைகளை சாகடிக்கிற அவல நிலையை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஆமென். ஹalleluya. கள்ள தொடர்பினால நம்பிக்கையா இருந்த கணவனை என்ன பண்றாங்க? ஆளை வைத்து கொலை பண்றாங்க. நல்ல செய்திகளை பார்க்குறோம். இது ஏன் நடக்குது? கர்த்தருடைய ஆவியானவரை இன்னும் அநேக ஜனங்கள் அறியாததுனால. ஹalleluya. கடைசி காலத்துல இருக்கிறோம். மரண பரியந்தம் நாம உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். பாருங்க, தாவீதுக்கு அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தோம்னால் ஆடை விட்டுட்டு என்ன பண்ணியிருப்போம்? சேஃப்டியான ஒரு ஜோனுக்கு போயிருப்போம். அப்படித்தானே? ஒரு ஆடு ஒருவேளை நமக்கு எப்படி சொல்ல, ஒரு நாய் நம்மளை துரத்திட்டு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம்? நாயை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? கல்லை தேடுறதுக்கு முன்னாடி நம்மளை சேஃப் பண்ணிக்குவோம், நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குவோம். ஆனால் தாவீது அந்த மாதிரி செய்யாம ஆண்டவர் அவனை பாதுகாப்பார். ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்ததுனால தன் தகப்பனுடைய ஆடுகளை நின்று ஃபேஸ் பண்றான். ஆமென். ஹalleluya. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்களும் தைரியமா எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுப்பார். ஆமென். ஹalleluya. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு பயமா இருக்குங்க இந்த சிச்சுவேஷன். சின்ன பிள்ளைங்களை கேட்டீங்கன்னா எக்ஸாம் டைம்ல என்ன வந்துடும்? பயம் வந்துடும். ஐயோ, நான் எப்படி எக்ஸாம் எழுத போறேன்? ஒருவேளை படிச்சுட்டு வேலைக்கு போறவங்கள பார்த்தா என்ன சொல்லுவாங்க? எப்படி இன்டர்வியூ பண்ண போறேன்னு தெரியலையே, எனக்கு உள்ள ஒரு பயமா இருக்கு. அப்போ பயம், ஆவியானவர் உள்ள இருக்கும்பொழுது பயம் என்ன பண்ணிரும்? வெளியில போயிடும். அப்ப ஆவியானவர் உள்ள வரும்போது முதல் காரியம், தாவீது தன் தகப்பனுடைய ஆட்டை பத்திரமாய் பாதுகாத்தார். ஹalleluya. நின்னு தைரியமா அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் அடிக்க அவனுக்குள்ள பலன் வந்தது எப்படி? ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது. முதல் காரியம், தாவீது ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அவனுக்குள்ள உண்மை தன்மை இருந்தது. இரண்டாவது, தைரியம், துணிவு, போல்ட் அண்ட் கரேஜ். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, 1 சாமுவேல் 17ஆவது அதிகாரம் எடுத்து பாருங்க. ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுக்குள்ள இருந்தது தைரியம், துணிவு. 1 சாமுவேல்
17ஆம் அதிகாரத்துல 4-7 வரைக்கும். அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரர் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரரின் படை மரத்தின் கனத்தையும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்புமாயிருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடப்பான். ஹalleluya. இந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு இன்சிடென்ட் தான். கோலியாத் அண்ட் தாவீது எல்லாம் எல்லா சின்ன பிள்ளைங்க கேட்டா கூட சொல்லுவாங்க. இப்போ கோலியாத் யாரு, அவனுடைய உருவம் எப்படி இருந்துச்சு, அவன் கையில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஃபிகர் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஜைஜாண்டிக்காக இருக்கிறாங்க. பார்க்கும் பொழுதே எல்லாருக்கும் ஒரு பயமுறுத்துறதான ஒரு உருவத்தோடு இருக்கிறான் இந்த கோலியாத். ஹalleluya. நம்ம வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் எப்படி வரும், ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். பிரச்சனை இல்லாத மக்களே கிடையாது. ஆமேன். பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. இந்து ஆனாலும் கிறிஸ்டின் ஆனாலும் முஸ்லீம் ஆனாலும் எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு. பாருங்க, ஆண்டவர் சொல்ல, அந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்தேன். இந்த திடன் எப்போ வரும்? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான். ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸ் பண்றோம். யார் இந்த பேட்டில் ஃபீல்ட். ஆமேன். ஒவ்வொருவரும் நம்ம வந்து எந்த யுத்த களத்துல இருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் யுத்த களத்துல இருக்கோம். ஒரு யுத்தத்துக்கு போனோம்னா என்னங்க எடுத்துட்டு போனோம்? அட்லீஸ்ட் ஒரு யுத்தத்துக்கு போனான்னா அவன் கையில் கண்டிப்பாக ஸ்வாடு இருக்கணும். அடுத்தது கவசம் இருக்கணும். அடுத்தது என்ன இருக்கணும்? கச்சை இருக்கணும். ஸோ ஒரு யுத்தத்திற்கு போகிறான் அப்படின்னா இந்த கோலியாத்தை பற்றி கொடுத்துருக்கிற அத்தனையும் யாருக்கு இருக்கணும்? யார் டிஃபெண்ட் பண்ண போடுறாங்களோ அவங்க கையில் இருக்கணும். ஆனால் பாருங்க, தாவீது ஒரு இளைஞன். ஆமேன். 15 வயது இருக்கும்னு சொல்றாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட போது தாவீதுடைய வயது 15ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதத்துல இல்ல, ஆனா சொல்றாங்க 15 வயது என்று சொல்லி. அப்போ யுத்தத்துல பழக்கமே இல்லாத இந்த தாவீது என்ன பண்றான்? யுத்தத்துக்கு போறேன். அதுக்கு தான் சொல்றான். சாமுவேல் சொல்லுவார் பாருங்க, 1 சாமுவேல் 17:33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளும் ஒவ்வொரு நாளும் நம்மளோட பிரச்சனைகள் எப்படி இருக்கு? கோலியாத்து போல இருக்கு. ஆமேன். நம்மளோட கடன் பிரச்சனைகள் எப்படி இருக்கு? மலை போல இருக்கு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வார். பாருங்க, தாவீதுக்கு யுத்தத்துல எந்த பழக்கமும் இல்லை. அவனுக்கு என்ன நல்லா தெரியும்? ஆடை மேய்க்க தெரியும். கரடிக்கும் சிங்கத்துக்கும் தன்னோட ஆடை பாதுகாக்க தெரியும். அவ்வளோதான். யுத்தத்துக்கு போன அனுபவம் இல்லை. யுத்தத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது. எந்த எத்திக்ஸுமே தெரியாது. ஆனால் தாவீதனுடைய 3 சகோதரர்கள் சொல்லப்பட்டிருக்கு. எலியாப், அப்னேர், அதுக்கப்புறம் வந்து சல்மா. ஆமா, 3 பேர் என்ன பண்றாங்க? யுத்தத்தை பரீட்சம் பார்த்தவங்க. அவங்க நிறைய யுத்தத்தை பார்த்துருக்குறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? தாவீதை எல்லாருமே பயந்து நிற்கிறாங்க. ஏன்? இவ்வளோ பெரிய கோலியாத். உலக மக்களுக்கு பிரச்சனை எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக யாருமே நிற்க முடியாது. கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சின்ன இளைஞனா இருக்கிற ஒரு யுத்த அனுபவமே இல்லாதவனை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அவனுக்குள்ள ஒரு தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரோட நம்ம இருக்கும் பொழுது, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு என்ன வராது? பயம் வராது. கர்த்தர் நமக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கல, அன்பும் தெளிந்த புத்தியும். ஹல்லேலூயா. தாவீதுக்குள்ள அதனால தாங்க அவன் எதுக்குமே பயப்படல. கோலியாத் பார்க்கறதுக்கு உருவத்துல பெருசா இருந்தாலும் தாவீதுக்குள்ள இருந்த ஆண்டவர் எப்படி இருந்தாரு? பெருசா இருந்தார். இப்போ நம்ம கூட பல நேரங்கள்ல நம்மளுடைய துக்கத்தை நினைச்சு, நம்மளோட கஷ்டத்தை நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால ஜெபிக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? அநேக முறை நம்மளோட இருதயம்
ஒரு துக்கத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராவது ஒன்று சொல்லியிருக்கலாம், அல்ல குடும்ப சூழ்நிலையினால நம்மளுடைய இருதயம் அப்படியே எப்படி சொல்றது, ஒரு வெயிட்டா பாறாங்களை போல இருக்கலாம். அந்த நேரத்துல நம்மளால ஜெபிக்கவே முடியாது. அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? அந்த நேரத்துல ஒரு ஜெபிக்கிற ஆவி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் போது, அந்த ஜெப ஆவியை நமக்கு கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தை நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தைரியத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ரெண்டாவது பாயிண்ட், அதாவது கோலியாத்தை பார்க்கும் பொழுது தாவீது உருவத்திலேயும் ரொம்ப சின்னவர், ஆனா அவருக்குள்ள இருந்த ஆண்டவர் பெரியவர். நீங்களும் நானும் கூட இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது எத்தனை பெரிய பிரச்சனையானாலும் அது ஒன்றும் இல்லாமல் போகிவிடும். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17:11. இப்போ இவங்களெல்லாம் இந்த கோலியாத்தை எப்படி இந்த சவுலும் ஜனங்களும் நினைக்கிறாங்க பாருங்க. 1 சாமுவேல் 17:11. சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீதோட சகோதரர்களும் பயப்படுறாங்க. சவுல் கூட, ராஜா கூட என்ன பண்றாரு, பயப்படுறார். ஆனா தாவீதுக்குள்ள எப்படிங்க இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் வந்துச்சு, இவ்வளோ பெரிய பவர் வந்துச்சு? ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது நமக்கு தைரியத்தையும் துணிவையும் தருவார். ஹல்லேலூயா. பாருங்க 1 சாமுவேல், அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. 1 சாமுவேல் 17:45-46. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கும் எனக்கும் ஜெபத்துல வேணுங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்றதை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது ரெண்டாவது தைரியமும் துணிவும் கர்த்தர் தருவார். 50 பாருங்க, அந்த சின்ன தாவீது என்ன பண்றார் பாருங்க. 1 சாமுவேல் 17:50. தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஹல்லேலூயா. பயங்கரமான ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு, நான் சொன்ன மாதிரி தாவீது கையில என்ன இல்லை, பட்டயம் இல்லை, ஆனா கர்த்தருடைய நாமம் அவன்கிட்ட இருந்தது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன பண்ணுவாரு, பவர்ஃபுல்லா மாத்துவார். எப்போ, பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருக்கும் பொழுது. 50 பாருங்க, இவ்விதமாய் தாவீது ஒரு கவனினாலும், அவன் கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்லை, ஒரு கல், ஒரு சாதாரண ஒரு கூழாங்கலுக்கு எந்த மதிப்பும் இல்லைங்க. ஆனா அதுவே அது தாவீது கரங்கள்ல வரும் பொழுது எவ்வளோ பெரிய கோலியாத்தா இருந்தாலும் அவனை வெல்லக்கூடிய ஆயுதமாய் அது மாறினது. இன்னைக்கு ஜெபம், பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுத்தமா இருக்கே. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சீசனா இருக்கும். ஒரு நாள்ல குடும்பத்துல என்ன இருக்கும், பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், கடன் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சீசன் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, பலவீனப்படுவாங்க. ஸோ இதெல்லாம், இந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை கடக்க பண்ணுவார். எப்பொழுது, பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள உண்மை இருக்கும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, நமக்குள்ள தைரியமும் துணிவும் ஆவியானவர் நமக்கு தருவார். மூன்றாவது, நம்மை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. நம்மளை கண்டித்து உணர்த்துவார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைகளை தப்பு செஞ்சா என்ன பண்ணுவோம்,
தவறு செய்யும் பொழுது நம்ம பிள்ளைகளை கண்டிப்போம் இல்லையா, இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது. அப்போது நம்மளையும் என்ன பண்ணுவார், கடவுள் கண்டித்து உணர்த்துவார். ஒவ்வொருவரையும் ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கோ அவங்கள கண்டித்து உணர்த்துவார். அஃப்கோர்ஸ் தாவீது உண்மையாக இருந்தார், உண்மைதான். துணிவு இருந்தது உண்மைதான், தைரியம் இருந்தது உண்மைதான். ஆனால் அவருக்கு ஒரு டார்க் சைடு இருந்துச்சு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் தாவீது ஒரு பெரிய ராஜா. அவர் அவர் அவ்வளோ பெரிய யுத்தத்துலலாம் வென்று அவர் பல எல்லாரும் போட்டு ஒரு பெரிய செலிபிரிட்டியாக மாறினார். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 சொல்லிட்டு அவர் ஒரு செலிபிரிட்டியாவே மாத்திட்டாங்க. அப்படிப்பட்டவரோட வாழ்க்கையில கூட ஒரு டார்க் சைடு இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, ஒரு அடல்ட்ரி, அதாவது அவர் விபச்சாரம் பண்ணினார், ஒரு மர்டரர் ஆனார். ஆமென், ஹல்லேலூயா. அவரை கொலை செய்பவரானார். ஆனா தாவீது ஏன் ஆண்டவர் தன் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னா, தவறு செய்தது உண்மைதான். ஆனா தாவீது ஏன் ஆண்டவருக்கு ஏற்றவனா இருந்தான்னா, ஆண்டவருக்குள்ள அந்த உணர்த்துதல் இருந்தது, உணர்வுள்ள இருதயம் இருந்தது. ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம். இந்த இருதயம் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளை கண்டித்து உணர்த்துவார். வாசிப்போம், யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது 3வது கண்டித்து உணர்த்துவார்னு சொன்னேன். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது நம்ம பாவத்தை குறித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்கு தருவார்னு பார்த்தோம். பாருங்க, எத்தனை முறை நமக்கு ஆவியானவர் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா போதகர் மூலமாக நம்ம உணர்த்துவார். அனுபவிச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு குழப்பத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு போதகர் பேசும் பொழுதோ இல்லை உங்களுக்கு வசனங்களை வாசிக்கும் பொழுதோ ஒரு சில வார்த்தைகள் நம்மளை எப்படி பண்ணும், ரொம்ப நம்மளை ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வேதம் என்கிறது என்னது, ஒரு கண்ணாடி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதத்தை வாசிக்க நான் யார் என்பதை எனக்கு தெரியும், நீங்க யார் என்பதை நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்ததுனால பாருங்க, நீதிமொழிகள் 28:23 சொல்லப்பட்டிருக்கு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இதை தான் தாவீது செய்தாரு. 2 சாமுவேல் 12:13. கர்த்தர் நாத்தான்வேல் மூலமா அவருக்கு சில எடுத்துக்காட்டு ஒரு உவமைகளை சொல்லி ஆண்டவர் அவன் செய்த தவற ஆண்டவர் உணர்த்தும்படியாய் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்பொழுது தாவீது நாத்தான் இடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. சரி பாருங்க, அவன் செய்த, அதாவது பட்சேபால் இடத்துல செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் அவனை என்ன பண்றாங்க, ஆண்டவர் உணர்த்துறார். யார் மூலமா? நாத்தான் மூலமாய் அவன் செய்த பாவத்தை உணர்த்தணும். அவனுக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியன் இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான், ஆமாண்டவரே நான் செய்தது தவறுதான் என்று சொல்லி ஒப்புக்கொள்ளக்கூடிய இருதயம் இருக்கு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் அந்த இருதயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய ராஜா தாவீது, நாத்தான் என்றவன் ஒரு தீர்க்கதரிசி. ராஜா நினைச்சா என்ன பண்ணலாம், நீ எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்றுருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள அந்த ஆவியானவர் இருந்ததுனால அந்த உணர்த்தும் பொழுது அவன் தன்னையே ஒப்பு கொடுத்தான். ஆமா நான் தப்பு செஞ்சேன். பாருங்க, சங்கீதம் 51:11-12. சங்கீதம் 51:11. சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேருக்கு இந்த உணர்வே இருக்காது. சொல்றோம்ல, உணர்வே இல்லையா, கல்லு மாதிரி இருக்கா உன் இருதயம் அப்படி சொல்லுவோம்ல. ஒரு கல் பாருங்க, மழையில எவ்வளோ பெரிய ஜோறு மழையா இருந்தா கூட கல்ல பிழிஞ்சா தண்ணி வருமா? டெஃபினட்டா வராது. ஏன்னா
கல்லு போல இருதயம். பார்வோனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? கல்லு போல இருந்துச்சுன்னு பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதை உள்ள இருதயம், அதே ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கோங்களேன், மலையில் வைங்களேன், உடனே என்ன ஆகும்? அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு? இந்த தாவீதோட எப்படி இருந்தது? அக்செப்ட் பண்ணிக்கிற இருதயமா இருந்துச்சு. பாருங்க, அவன் சந்தோஷத்தெல்லாம் இழந்துட்டான். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை பாருங்க, உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இருதயம் நமக்கு வேணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? சரண்டர் ஆயிரணும். பாருங்க, ஒரு சோல்ஜர் இருக்காரு, எனிமி கிட்ட மாட்டிக்கிட்டாரு, என்ன பண்ணுவாரு? 2 கையையும் மேல தூக்கிடுவாரு. காரணம் என்ன? சரண்டர் பண்ணிடுறேன், நான் இல்லை, நான் உங்களுக்கு அடிமை. ஸோ இந்த தாவீதுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட குணம் தான் இருந்துச்சு. இது ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது கடவுளிடம் தன்னை சரண்டர் பண்ணாரு. பாருங்க, காயின் ஆபேல். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு தெரியாதா காயின் ஆபேலை கொன்னான்னு? தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவன் பாருங்க, ஒருவேளை கடவுளிடத்துல காயின் மன்னிப்பு கேட்டிருந்தா கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிருக்காது. ஹல்லேலூயா. காயின் என்ன பண்றான்? தன் சகோதரனை கொலை செய்யறான். முதல் பைபிள்ல மர்டரர் யாருன்னு கேட்டீங்களா, கொலையாளி யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த காயின், அவன் தான் முதல்ல கொலை செய்யறான். பாருங்க, தாவீதுக்குள்ள இருந்த இருதயம், அந்த ஆட்டிடியூட், கடவுளிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிற இருதயம் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வேணும். குடும்பத்துல வேணும், பிள்ளைகள் மத்தியில வேணும், கணவன் மனைவி மத்தியில வேணும். சாரி கேட்கிற இருதயம் வேணும். கடவுளிடத்திலையும் போய் மன்னிப்பை கேட்கிற இருதயம் வேணும். இந்த காயினை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, 3 காரியம் சொன்னேன். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்பொழுது உண்மை இருக்கும். 2வது, தைரியத்தை தருவாரு. 3வது, நம்மளை கண்டித்து உணர்த்துவார். எப்படி? காயின் ஒருவேளை மன்னிப்பு கேட்டிருந்தா நிச்சயமாய் அவன் வாழ்க்கை சபிக்கப்பட்டு போயிருக்காது. ஆனா அவன் மன்னிப்பு கேட்காததுனால அவனோட வாழ்க்கை சபிக்கப்பட்டு போனது. 4வது, ஆலோசனை தருவார். ஹல்லேலூயா. குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது என்ன செய்யலாம், எந்த இடத்தை வாங்கலாம், யாருக்கு என்ன செய்யலாம், எந்த பெண் பார்க்கலாம், எப்படி மாப்பிள்ளை பார்க்கலாம், எல்லாம் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது தெளிவான பதிலை, தெளிவான என்ன சொல்றது, திட்டங்களை நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆலோசனைகளை தருவார். அந்த ஆலோசனையில எந்த ஒரு தீமை இருக்காது. அந்த ஆலோசனை ஒருவேளை நமக்கு காலம் தாமதமானாலும் அது நன்மைக்காகவே நடந்து முடியும். வாசிப்போம், யோவான் 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். அவர் என்ன பண்ணுவாரு? போதிப்பார், ஆலோசனை தருவார். என்ன செய்யலாம் ஆண்டவரே? அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அவர் நமக்காய் விண்ணப்பம் பண்ணுவார், வேண்டுதல் பண்ணுவார். ஆண்டவரே, என் பிள்ளைய நான் எப்படி காலேஜ் சேர்க்கணும், என் பிள்ளைய நான் எப்படி கரையேற்றணும், என் பிள்ளைக்கு என்னோட ஃபியூச்சர் எப்படி ஆகும், என் பிள்ளையோட ஃபியூச்சர் எப்படி ஆகும், இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறத காட்டிலும் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில ஏற்றவைகளை ஆலோசனைகளை கொடுப்பார். பாருங்க, தாவீதுக்கும் ஆவியானவர் நல்ல ஆலோசனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஓகே, 2 சாமுவேல் 15:14. அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷனாகிய சகல ஜனங்களும் அவனோடே கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். ஆமென். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? சரி, இது என்னன்னா, அப்சலோம் யாரு? தாவீதோடைய மகன்.
ஆனா தாவீதுக்கு என்ன கடவுளுக்கு என்ன திட்டம்னா சாலமோனை தான் ராஜாவாக்கணும்னு திட்டம். ஆனா அப்சலோம் என்ன பண்றாரு, தன்னை ராஜாவாக தன்னையே என்ன பண்ணிக்கிட்டாரு, தன்னை ராஜாவாக நினைச்சு தன் தகப்பனாகிய தாவீதுக்கு கூட வரவங்களை எல்லாரும் என்ன பண்றான், வழக்கு அதாவது நியாய தீர்ப்புக்கு வரவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாரு, என்கிட்ட வாங்க, நான் தான் ராஜா, நான் உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யறேன்னு சொல்லி அப்சலோம் தன்னை ராஜாவாக மாற்றி என்ன பண்றான், அப்பா கிட்ட வர்ற நியாயத்துக்கு வர்றவங்களெல்லாம் என்கிட்ட வாங்க, நான் தான் ராஜான்னு சொல்லி தன்னை அப்படி தன் தகப்பனுக்கு எதிராக என்ன பண்றான், ஒரு பிளான் பண்றான் பாருங்க. உடனே தாவீதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவேளை தாவீது அந்த இடத்திலே இருந்தாருன்னா கண்டிப்பா அப்சலோம் என்ன பண்ணியிருப்பான், வெட்டி போட்டிருப்பான். அப்ப ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு பிளான் கொடுக்கிறார் பாருங்க. அவனுக்குள்ள இருந்து பேசுறார். 2 சாமுவேல் 15:14. அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அதாவது பரிசுத்த ஆவியானவர் தாவீதுக்குள்ள இருந்து ஆலோசனை சொல்றார். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அருமையான ஆலோசனை, எப்படி தப்பித்து கொள்ளணும், எப்படி செயல்படுத்தணும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனையாய் கொடுப்பார். எப்படி தாவீதுக்குள்ள இருந்து தன் மகனாகிய அப்சலோமுக்கு காப்பாற்றப்பட்டு தாவீதை பாதுகாத்தாரோ, அது போல உங்களையும் என்னையும் வரக்கூடிய தீமையையும் விலக்கி காத்து கொள்வார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அம்மா இருந்தாங்களாம். அந்த அம்மா டெய்லி ஒரு ஜெபம் பண்ற ஒரு தாய். அந்த அம்மா என்ன பண்றாங்க, நைட்ல பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நல்லா தூங்கலான்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்கும் பொழுது தூக்கமே வரலையாம். தூக்கமே வராத உடனே சரி எழுந்து ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் ஏதோ சொல்றாரேன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணலான்னு உட்காரும் பொழுது ஆவியானவர் உள்ள இருந்து பேசுறாரா, நீ போய் கிச்சனுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அம்மா என்னடா அது எல்லாத்தையும் தான் தூக்கம் வரல அந்த அம்மாவுக்கு. சரி ஆவியானவர் உள்ள சொல்றாங்க, உடனே போவோன்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காங்க. கிச்சன்ல போனா சிலிண்டர் என்ன இருக்கு, லீக் ஆயிட்டு இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றாங்க, அதை ஆஃப் பண்ணிட்டு எல்லா கதவுலாம் திறந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த இரவு ஆவியானவர் அவங்களை வெளிப்படுத்தும் போது அந்த குடும்பமே பாதுகாக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு வர வேண்டிய ஒருவேளை ஒரு தீமையோ நன்மையோ கடவுள் உங்களுக்கு ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது நிச்சயமாய் வரப்போகிற ஆபத்தை கூட கடவுள் என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நிச்சயமா வெளிப்படுத்துவார். போதகர் மூலமாய் வெளிப்படுத்துவார், வசனம் மூலமாய் வெளிப்படுத்துவார், தரிசனங்கள் மூலமாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆவியானவர் நம்ம கூட இருக்கும் பொழுது சரியான நேரத்துல பயங்கரமான ஆலோசனைகளை நமக்கு தருவார். அப்போ இந்த ஆவியானவருடைய நமக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 4 காரியம் பார்த்தோம். முதல்ல உண்மை, 2வது தைரியத்தை கொடுப்பாரு, 3வது கண்டித்து உணர்த்துவாரு, 4வது ஆலோசனை தருவாரு, 5வது நமக்கு மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த இருதயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. மன்னிக்கிற இருதயம்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் வராதுங்க. கரெக்டா? ஒருத்தர் நமக்கு தவறு செய்கிறாங்க அப்படின்னும் போது மன்னிக்கிற இருதயம் டெஃபினட்டாக வராது. ஆமென். வருமா? கஷ்டம். சொல்லலாம், சரி ஓகே உன்னை மன்னிச்சிட்டேன், பட் ஹார்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், ஐயோ அவங்க நம்மளுக்கு அதை பண்ணிட்டாங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க மூஞ்சிலே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒதுங்கி வருவோம். ஆண்டவர் சொல்றார், ஒரு கண்ணத்தை காண்பித்தால் மறு கண்ணத்தையும் காண்பின்றார். ப்ராக்டிக்கலி நம்ம பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம உங்கள் ஸ்நேகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதை காட்டிலும் நம்ம எதிராளிக்காக என்ன பண்ண சொல்கிறாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களை சபிக்கிறவர்களுக்காக அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றார். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது அவனுக்குள்ள ஆவியானவர் வரும்போது அந்த மன்னிக்கிற மனம் ஆண்டவர் அந்த ஆவியானவர் அவனுக்குள்ள வைத்திருந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரம் 31-32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதோ சத்தியத்தை கேட்டோம், காதுல வாங்கணும், இந்த காதுல விட்டோம். என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம எக்ஸசைஸ் பண்றோமா? டெய்லி என்ன பண்றோம்,
உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நடக்கிறோம். சுகர் இருந்துச்சுன்னா ரொம்ப காஷியஸாக இருக்கிறோம், சுகர் சாப்பிடக்கூடாது. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்பொழுது அதை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை எக்ஸசைஸ் படுத்திக்கணும், நம்மளுக்கு அதை பழக்குவிக்கணும். ஹல்லேலூயா. ஏதோ வசனத்தை கேட்டோம் இப்படி இருந்துச்சு ஓகே இல்லை. நம்ம வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் மன்னிக்காமல் இருக்கிறோமோ ஆவியானவர் உங்களை உணர்த்தும் பொழுது, கண்டிக்கும் பொழுது தயவு செய்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படி இயேசுவானவர் நமக்கு உங்களையும் என்னையும், நம்ம உண்மையாலுமே நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியுமா? இல்லை. நம்ம எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இருந்தோம், உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும், எனக்கும் ஆண்டவருக்கும் தான் தெரியும் நான் எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்றத எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில மனமாற்றம் அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ வந்தோம், சண்டே சர்ச்சுக்கு வந்தோம், ஒரு நாள் அப்படியே 2 மணி நேரம் கேட்டோம், அவ்வளோதான், அதோட பிரேக். மண்டே டு சாட்டர்டே ஒரு பெரிய லாங் பிரேக், அப்புறம் சண்டே திருப்பியும் ஐயோ ஒரு வாரம் சத்தியத்தை கேட்கவே இல்லையே. இல்லை, ஆண்டவருடைய ரிலேஷன்ஷிப் டெய்லி நமக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மன்னிக்கிற மனம் இருக்கணும். அப்போதான் உங்கள் பாவத்தையும் ஏன் பாவத்தையும் கர்த்தர் மன்னித்தது போல நாம மற்றவர்களுடைய பாவத்தை மன்னிக்கும் பொழுது நடக்காத காரியம் கூட நடக்கும், தடைப்பட்ட காரியம் கூட கர்த்தர் நிறைவேற்றுவார். மத்தேயு 5:9 சொல்லப்பட்டிருக்கு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். பாருங்க, தாவீதுக்குள்ளே அந்த அழகான மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். ஆமென். இந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். தாவீது சவுலை கொலை செய்ய என்ன பண்றார், சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக 3000 பேரோட போறான், ஒரு கெபியில ஒளிந்திருக்கான். தாவீதுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்குது, கொலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. கூட இருக்கணும்னு சொல்றான், இன்னைக்கு உங்க எதிராளியை உங்க கடையில ஆண்டவர் கொடுத்துட்டாரு, கொலை பண்ணாலும் அவன் என்ன சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேல கையை போட மாட்டேன். அப்போ மன்னிக்கிற ஒரு இருதயம், பழி வாங்காத ஒரு இருதயம். ஆமென். பழி வாங்குவது கிறிஸ்துவ ஒத்து வராது, அது ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கவும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 6வது துதிக்க தூண்டுவார். சங்கீதம் 150:4 முடிச்சிடும் இதோட. துதிக்க தூண்டுவார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்மை துதிக்க ஏவுவார். சங்கீதம் 150:4. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். பாருங்க, தாவீது என்ன பண்ணாரு, ஒரு பெரிய துதி வீரன். ஆமென். தாவீது நிறைய சங்கீதங்கள்ல ஆண்டவரை பற்றி துதித்து பாடினதை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 15, 16, 20, 21, 22 எல்லாம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக நடனம் ஆடிக்கொண்டே போறான். ஆமென். எப்போ கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரோ நம்மளால துதிக்காம இருக்கவே முடியாது. அப்படியே தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கெம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது 20, 21, 22 அவ்வளவுதான், முடிச்சிடலாம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும்
என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். ஆமென். தாவீது நடனமாடினார், ஒரு ராஜாவா இருந்தா கூட அவருக்குள்ள இருந்தது தாழ்மை. இன்றைக்கு ஆண்டவர் நம்மள பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது நம்மளை துதிக்க தூண்டுவார். நம்ம ஆண்டவர் ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள பெருமை இருக்கவே இருக்காது, தாழ்மை இருக்கும். ஆமென். கடவுள் எவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போனாலும் தான் ஒன்றுமில்லை அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணாரு, தன் கடவுளுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. மொத்தம் 6 பார்த்தோம். ஒன்று உண்மை, தைரியம், கண்டித்து உணர்த்துதல், ஆலோசனை தருவாரு. அடுத்தது மன்னிக்கிற மனசை கொடுப்பாரு, துதிக்கவும் தூண்டுவார். ஹல்லேலூயா. ஜெபமனோமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உமது நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கைட் பண்ணும்படியா ஜெபிக்கிறப்பா. இங்க வந்திருக்கிற யாரெல்லாம் ஒருவேளை அபிஷேகம் பெற்று பல நாட்களாய் ஆண்டவரே அந்நிய பாஷையில பேசாம உமக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அவர்களுக்கும் உள்ள இடைவெளி ஒருவேளை பெரியதா இருந்தா தயவாய் மனம் இறங்கி ஒவ்வொருடைய ஆண்டவரே அப்பா அந்தரங்க வாழ்க்கைகள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து இருக்க கிருபத்தாங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிளஸ் பண்ணுங்க. எதுலெல்லாம் நாங்க வீக்கா இருக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது நாங்க பயப்படுறோமானா அந்த பயத்தெல்லாம் நீக்கி போடுங்க. தைரியத்தை கொடுங்க. பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே, மற்றவர்களை மன்னிக்கிற இருதயத்தை கொடுங்க. ஆண்டவரே, துதிக்க கிருபை தாங்கப்பா. எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் உங்களை துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு இருதயத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். நல்ல ஆலோசனைகளை கொடுங்க. யார் யார் குழப்பத்தோடு வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெளிவான ஆண்டவரே ஆலோசனைகளை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.